இன்னைக்கு மார்னிங் ஸ்டோர் எபிசோடில் செந்திலும் மீனாவும் வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. செந்தில் சாப்பிட்றதுக்காக பரோட்டா வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. மீனாவுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்ச பால்கோவா வாங்கிட்டு வந்துருப்பாரு. இது வாங்கிட்டு வந்துருக்கும்போது பரோட்டா சாப்பிட்ருவாங்க. பரோட்டா சாப்பிட்டு முடிச்ச பிறகு உனக்கு பிடிச்ச பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடும். ஏன் தேவையில்லை? பரோட்டா மட்டும் சாப்பிட்டேன் இல்லை, அப்போது பால்கோவா ஏன் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனா ஏன் அப்போது பரோட்டாவும் சாப்பிட்டுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எதிர்மாறாக பேசிகிட்டு இருப்பாங்க செந்திலும் மீனாவும். அதுக்கு மீனா ஏன் தான் உங்களை நம்பி நான் வந்தனும் தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, அதுக்கு செந்தில் ஏன் வந்த? அங்கேயே உன் அப்பா வீட்லேயே உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கூட போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, என் நம்பி ஏன் வந்த அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு மீனா ரொம்பவும் ஃபீல் பண்ணி, நான் வேணும் என் அப்பா வீட்டிலேருந்து வந்ததை நான் சொல்லலை, உங்கள் வீட்டிலேருந்து வந்தது தான் நான் சொல்கிறேன். அப்படியே போக அங்கேருந்து தனியாக கொடுத்துன்னு வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இங்கே வந்தும் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி நிறுத்தியே. அப்புறம் மார்னிங் ஸ்டோர் குடும்பத்தில் காமெடியை காமிப்பாங்க. அம்மா வீட்டுக்கு பிறந்த நாளைக்கு போனோம், எப்படி அவங்க வீட்டுக்கார போய் கேட்குறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். தங்கிட்டு போயிட்டு பாண்டியனை போய் கேட்பாங்க, என்ன ரொம்ப தழக்கமாக வரேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதனால தான் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு காமெடி சொல்ல, வேலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மாவுக்கு பிறந்த நாள் வருது, அதனால் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்பவும் ஆசையாக இருக்கிறேன், ஆனால் என்னால் தான் போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு இழுபறியாக பேசிகிட்டே வருவாங்க. பிறந்த நாள் வருது தான் எனக்கும் தெரியும் தான், அதுக்கு என்ன பண்ணணும்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லை எப்படியாச்சும் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு அது கேட்க, சரி விடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு பதிலை சொல்லிடுவார் பாண்டியன். போகிறது பெருசு இல்லை, யாருமே கூப்பிடாம எப்படி போகிறதுன்ட்டு தான் யோசிக்கிறேன். கோமதி, நான் அவங்க வீட்டு பொண்ணு, நான் போயிடுவேன், நீங்கள் மருமகன், உன்னை கூப்பிடாம எப்படி நீங்கள் வருவீங்க, கூப்பிடாம ஏன் வரலன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ வரேன்னு சொன்னோன்னே ஏன் எவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்ட்டு மாணி கெடுப்பார். அப்புறம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கோவிலில் போயிட்டு அம்மாவுடைய பிறந்த நாளுக்காக ஒரு அன்னதானம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பாங்க, கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு. ஐயா இருந்துட்டு கதிர் அவருடைய காலை தண்ணி போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவரை கதிர் எதிர்பார்த்துட்டு மயில் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரியாமல் இவர் உட்காந்துட்டு இருக்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு புலம்பிட்டு இருக்கும் மயில். அப்போது பையனியோட ஒய்ஃபு சுகன்யா வந்து, பின்னாடி பாருங்கள், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கா, நீங்கள் இதுக்கான காலம் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல, அப்புறம் தான் ஏஞ்சி அவங்க போவாங்க. பயணியும் சுகன்யாவும் எப்படி போயிடுவாங்க. மயில் கேட்கும், என்னை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே கிடையாதா, கண்டுக்காமலே இருப்பீங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உன்னை கண்டுக்கணும், என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன், உன்னுடைய வேலையை நீ கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் நான் வந்து கொண்டாட்டியாக வரணும்னு என் தலையில் எழுதி வச்சுருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. பாண்டியன் ஸ்டோரு கடையில் கல்லா சீட்டில் உட்காரத்துக்கு எங்கள் அப்பா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான் உட்காரணும். அதை விட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் உட்கார போகிறேன்னு எங்கள் மாமாவை ஏச்சிட்டு போய் உட்கார போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த வர எபிசோடில் கோயில் பிறந்த நாளில் என்ன பிரச்சனை வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.